எனக்கு இப்போது 24 வயது ஆகிறது. 6 வருடங்களுக்கு முன்பு என் வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு கொடூர நாள், எனது திருமண வாழ்க்கையில் நடந்த அதிர்ச்சியான விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வீடியோவின் மூலமாக இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்காமல் இருக்கலாம் இல்லையா? இது ஒரு உண்மை சம்பவம். இடம் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. என் பெயர் கண்மணி. நான் எனது பெற்றோருடன் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் வசித்து வந்தபோது நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் +2 படித்து கொண்டிருந்தேன். தினமும் பள்ளிக்கு நடந்துதான் போவேன். ஒரு நாள் வழக்கம் போல என் வீட்டிலிருந்து கிளம்பி தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த போது எனக்கு பின்னால் ஒரு 20 வயது மதிக்கத்தக்க இளைஞன் என்னை பின்தொடர்ந்து வந்தான். இதற்கு முன்னால் நான் அவனை பார்த்தது இல்லை. அவனுடைய தோற்றத்தை பார்க்கும்போது வசதியான வீட்டு பையன் போல இருந்தான். இதை கவனித்த நான் சற்று வேகமாக நடக்கவும் ஆரம்பித்தேன். தினமும் வழிமறித்து எவனாவது ஒருவன் லவ் லெட்டர் கொடுப்பது வாடிக்கையான ஒன்றுதான். அதனால் இவனை நான் கண்டுகொள்ளாமல் போய்விட்டேன். மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்பும்போது அதே இளைஞன் எனக்காக காத்திருந்தான். என்னடா இது புது பிரச்சனை என்று நினைக்கும் போதே அவன் வந்து என் தோழியான ஷாலினியிடம் வந்து பேசினான். அப்போதுதான் அவனை பற்றிய தகவல்கள் தெரிந்தது. என் வீட்டிலிருந்து 3 வீடுகள் தள்ளிதான் சுதீஷின் வீடும் இருக்கிறது. அவர்களுடைய குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம். அவனுடைய அப்பா ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறார். அதனால் அவருடைய குடும்பம் நல்ல வசதியாகவே இருக்கிறார்கள். அப்பாவுக்கு செல்வாக்கு அதிகம் என்பதால் சுதீஷ் எப்போவுமே ஏரியாவில் கெத்தாக தான் இருப்பான். ஒரு நாள் அவன் என்னை வீட்டுக்கு வெளியே பார்த்திருக்கிறான். பிறகு எப்படியாவது என்னிடம் பேச வேண்டும் என்றும் பிளான் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணியும் இருக்கிறான். இதையெல்லாம் அவன் ஷாலினியிடம் சொல்லிவிட்டு, உன்னோட ஃப்ரெண்டை எனக்கு அறிமுகப்படுத்த மாட்டாயா என்றான். அவளும் என் பெயர், அப்பா, அம்மா பற்றி சொல்லவே என்னிடம் இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் என்றான். சரி, இவன் நம்ம வீட்டு பக்கத்தில் தானே இருக்கான் என்று நானும் சரி என்று சொல்லி அன்றிலிருந்து தெருவில் எங்கு பார்த்தாலும் சிரிப்பதும் பேசுவதும் வழக்கமானது. அதன் பிறகு ஒரு நாள் மொபைல் நம்பரை பகிர்ந்து கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக இருவரும் பேசத் தொடங்கினோம். ஆரம்பத்தில் நல்ல நண்பர்களாகவே இருந்தோம். பிறகு சுதீஷ் என்னிடம் காட்டிய அன்பு எனக்கு அவன் மீது காதல் வந்தது. நான் அதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. என்னுடைய பிறந்தநாள் அன்று அவன் எனக்கு பிடித்த கலரில் சுடிதார் வாங்கியும் கொடுத்தான். பிறகு நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இருக்கிறேன், வா என்று வீட்டுக்கு வந்து கூப்பிடவும் என் தோழியான ஷாலினியுடன் போனேன். அவன் எனக்காக செய்த ஏற்பாடுகளை பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அன்றுதான் அவன் என்னிடம் காதலையும் சொன்னான். எனக்கும் அவனை பிடிக்கும் என்பதால் இருவரும் காதலிக்க ஆரம்பித்தோம். வீட்டில் சுதீஷை என் நண்பனாக மட்டுமே எல்லோருக்கும் தெரியும். எங்களுடைய இந்த காதல் பற்றி எதுவும் தெரியாது. அடிக்கடி நானும் சுதீஷும் பார்க், சினிமா, ரெஸ்டாரண்ட் என சுத்த ஆரம்பித்தோம். நான் வீட்டில் குரூப் ஸ்டடி, ஸ்பெஷல் கிளாஸ் என்று சொல்லிவிட்டு அவனுடன் காரில் தான் போவேன். பைக்கில் போனால் யாராவது பார்த்து விடுவார்கள் என்று. சுதீஷின் குடும்பமும் வசதியானது மற்றும் நானும் அவனும் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதனால் எங்கள் காதல் யாருக்கும் தெரியக்கூடாது என ரொம்ப கவனமாக இருந்தோம். 6 வருடங்கள் நான் காதலித்த விஷயமே யாருக்கும் தெரியாது. தினமும் வாட்ஸ்அப் வீடியோ காலிலும் பேசுவோம். தெரிந்தவர்கள் அதிகமாக இல்லாத இடங்களை பார்த்து தான் நாங்கள் ஊர் சுற்றவே போவோம். இப்படி தான் 6 வருடங்கள் எங்களுடைய காதல் வாழ்க்கை இருந்தது. ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு உண்மையான அன்போடு வாழ்க்கையின் கடைசி நொடி வரை பிரியாமல் வாழ வேண்டும் என்ற உறுதியாகவே இருந்தோம். இப்படியே காதலும் எனது படிப்பும் நகர்ந்தது. +2 முடித்து தனியார் கல்லூரியில் BCA படிப்பில் நான் சேர்ந்து விட்டேன். அதன் பிறகும் படிப்பும் காதலென வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போனது. புரட்டாசி மாதம் என்றாலே திருப்பதி போவது வழக்கம். அதனால் என் பெற்றோர் ஒரு நாள் டூர் பேக்கேஜில் புக் செய்து போகலாம் என்று முடிவு செய்யவே எனக்கு காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் இருந்தது. அதனால் அதற்கு படிக்க வேண்டும் என்று என்னை மட்டும் வீட்டில் விட்டுவிட்டு கிளம்பினார்கள். எப்படியும் அவர்கள் திரும்பி வர இரவாகிவிடும். அதனால் இதை நான் சதீஷிடம் சொன்னேன். வீட்டுக்கு வா, யாரும் இல்லை, அதனால் கொஞ்சம் நேரம் பேசலாம் என்று. அவனும் அவர்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் என் வீட்டுக்கு வந்தான். அவன் வந்ததுமே ஜூஸ் கொடுத்தேன். பிறகு அவனிடம் தனியாக பேச நல்ல வாய்ப்பு என நினைத்து பக்கத்தில் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கும் போது சுதீஷ் என்னை கட்டி பிடித்தான். அவனின் பார்வை, செயல் எல்லாமே எனக்கு தவறாக தெரிந்தது. அவன் இந்த தனிமையை பயன்படுத்தி என்னுடன் உடலுறவு வைக்கும் திட்டத்தில் தான் வந்திருக்கிறான் என்று உடனே அவனை நான் தள்ளிவிட்டு அங்கிருந்து எழுந்து விட்டேன். என்ன சுதீஷ், இதெல்லாம் பேசத்தானே உன்னை நான் வர சொன்னேன், இப்படி நீ பண்ணுற? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான், 6 வருஷமாக பொறுத்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தானே என்றேன். அதற்கு அவனோ, என்ன இப்படி பேசுகிற? நீ கூப்பிட்டதும் எவ்வளோ ஆசையாக வந்தேன் தெரியுமா? 6 வருஷமாக நம்ம லவ் பண்ணுறோம். உனக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லையா? நாம் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே, இதெல்லாம் தப்பு இல்லை, ப்ளீஸ் எனக்காக என்று ரொம்பவே கெஞ்சினான். அப்போது எனக்கும் நாம் 6 வருஷமாக இவனை பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம், இதுவரைக்கும் ஒரு முறை கூட கேட்டதில்லை, இப்போ இவ்வளவு கெஞ்சுறானே, முடியாதுன்னு சொன்னான்.
அவன் வருத்தப்படுவான் என்று நானும் ஓகே சொன்னேன். அன்று நாங்கள் இருவருமே முதலாக ஒன்றாக இருந்தோம். முதலிரவில் நடக்க வேண்டியது எல்லாமே நடந்துவிட்டது. அப்போது சுதீஷ் அவனுடைய மொபைலை எடுத்து அங்கு நடப்பதை வீடியோ எடுக்க ஆரம்பித்தான். இதை பார்த்த நான் அதிர்ச்சியில், இதெல்லாம் எதுக்கு எடுக்கிற, ஃபோனை ஆஃப் பண்ணு என்று சொன்னேன். அதற்கு அவனோ, இதெல்லாம் ஒரு நாள் நல்ல மெமரியாக இருக்கும். நமக்கு கல்யாணமான பிறகு முதல்ல நாம் ஒன்றா இருந்த இந்த வீடியோவை பார்க்கும்போது நம்மளோட காதல் இன்னும் அதிகமாகும் என்றான். சரி, இவன் சொன்னால் சரியாக தான் இருக்கும் என்று, தப்பாக எதுவும் நடக்காது என்று அப்போது நான் விட்டுவிட்டேன். பின்னாளில் இதுதான் நம் வாழ்க்கைக்கு யமனாக வரும் என்று அறியாமல். அதன் பிறகு இருவருமே 3 மணி நேரம் ஒன்றாக இருந்தோம். பிறகு சுதீஷ் வீட்டுக்கு போகும்போது ஒரு விஷயத்தை மட்டும் கோபமாக சொன்னான். இங்கு பாரு கண்மணி, இப்போது நீயும் நானும் ஒன்றா இருந்தாச்சு. இதை நான் வீடியோவும் எடுத்தாச்சு. நீ யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லக்கூடாது. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முடிவில் உறுதியாக இருக்கேன். தப்பி தவறி கூட எங்கள் வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சால் நம்ம கல்யாணமே நடக்காது என்றான். அதனால் நானும் இதை ரகசியமாகவே வைத்து கொண்டேன். அதன் பிறகு காதல் அப்படியே தொடர்ந்தது. 6 மாதங்கள் கழித்து அப்பா எனக்கு திருமணம் செய்ய வரன் பார்க்கவும் ஆரம்பித்தார். திருமண தகவல் மையம் உறவினர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் எல்லோரிடமும் தகவலை சொல்லி ஜாதகத்தையும் அப்பா கொடுத்தார். இது ஒருபுறம் இருக்க நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம் சுதீஷை வந்து அப்பா கிட்ட பொண்ணு கேட்க சொல்ல என்று. இல்லைனா வீட்டில் வேறு யாரையாவது பார்த்துருவாங்க அப்படின்னு உடனே சுதீஷுக்கு கால் பண்ணி தகவலை சொன்னேன். ஆனால் அவனோ, எனக்கு நிலையான ஒரு வேலை இல்லை, அப்பாவோட பிஸ்னஸ் தான் இருக்குது, அதனால் சும்மா நான் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ எப்படி நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து பேச முடியும்? கொஞ்சம் டைம் கொடு, அப்பா கிட்ட சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து நான் பேசுகிறேன் என்றான். முதலில் நானும் அவன் சொல்வது சரிதான் என்று 1 மாதம் காத்திருந்தேன். பிறகு கேட்டபோது, இப்போது தான் இடம் பார்த்திருக்கிறேன், இது அது என்று நாட்களை தள்ளி கொண்டே போனான். சரி, எப்படியும் வீட்டில் பார்த்து முடிக்க 1 வருஷமாவது ஆகும், 2 வருஷமும் ஆகும். அதுக்குள்ளே சுதீஷ் எப்படியும் வருவான்னு நினச்சி இருந்தப்போ தான் அப்பா சந்தோஷமாக வந்து சொன்னாங்க, நம்ம கண்மணிக்கு மாப்பிள்ளை கிடைச்சாச்சின்னு. ஐடி கம்பெனியில் வேலை, நல்ல இடம், ஜாதக பொருத்தம் எல்லாமே அருமையாக இருக்குது. இந்த இடத்த பேசி முடிக்கலான்னு சொல்லவே எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. உடனே நான் சுதீஷை கட்டாயப்படுத்த ஆரம்பித்தேன். தினமும் அவனுக்கு ஃபோன் செய்து வீட்டுக்கு வந்து பேசு என்று அழுத்தம் கொடுக்க தொடங்கிய போது தான் அவனுடைய உண்மையான முகமே எனக்கு தெரிய வந்தது. இத்தனை வருஷமாக இவனையாக காதலிச்சோம் என்றும் எனக்கு இருந்தது. 6 வருஷமாக 2 பேருமே லவ் பண்ணோம், ஒன்றா தான் சுற்றினோம், உடலும் வச்சுக்கிட்டோம். நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இதெல்லாம் நடந்தால் கல்யாணமும் நடக்குன்னு எந்த கட்டாயமும் இல்லை. அதோட உங்கள் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் வேறு, எங்கள் ஸ்டேட்டஸ் வேறு. நீ உங்கள் அப்பா சொல்கிற மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கோ, நான் எங்கள் வீட்டில் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான். இதையெல்லாம் அவன் சொல்லும்போது உடம்பெல்லாம் எனக்கு கூச ஆரம்பித்தது. இப்படி ஒரு கேவலமான ஜென்மத்தையா லவ் பண்ணினோம் என்றும் எனக்கு இருந்தது. ஆனாலும் சுதீஷை தவிர வேறு ஒரு ஆணை என் வாழ்க்கையில் நான் நினைத்து பார்க்க என் மனம் இடம் கொடுக்கவில்லை. அவனை தான் திருமணம் செய்ய வேண்டும் என தீர்மானமாக எனது பெற்றோரிடம் என் காதல் விவகாரத்தை சொல்ல ஆரம்பித்தேன். நான் அவனை சந்தித்தது முதல் எங்கள் இருவருக்கும் இடையே நடந்த அந்த உடலுறவு வரை ஒன்றுமிடாமல் சொல்லிவிட்டேன். இதை கேட்ட என் அப்பா என்னை அடிக்க ஆரம்பித்தார். அம்மாவும் தன் பங்குக்கு, உன்னை இவ்வளோ சுதந்திரமாக வளர்த்ததுக்கு நீ கொடுத்த பரிசுதானா இந்த கேவலமான விஷயமா என்று என்னை அடித்தார். இப்படி எங்களுக்கு துரோகம் செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு திட்டி தீர்த்தாங்க. இந்த விஷயத்தை அவங்களால ஜீரணிக்கவே முடியலை. இதெல்லாம் பண்ணிவிட்டு சுதீஷ் என்னை ஏமாற்ற பார்க்குறான்னு சொன்னதுமே உடனே என்னை கூட்டிகிட்டு அவனோட வீட்டுக்கு நியாயம் கேட்க போனாங்க. சுதீஷோட அப்பா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டு பையன் செஞ்சிருந்தா நீங்கள் என்ன முடிவெடுத்திருப்பீங்க? நம்ம பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு கேவலத்தில் அவனை அடித்து கண்டித்து அந்த பொண்ணோடைய கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி தானே நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் என்னோட வாழ்க்கையில் சுதீஷோட அப்பா அப்படி நடந்துக்கலை. அவங்க அப்பாவோ பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே கேவலமாக இருந்துச்சு. உங்கள் ஸ்டேட்டஸ் வேறு, எங்கள் ஸ்டேட்டஸ் வேறு. எங்கள் குடும்பம் இந்த சொசைட்டியில் எவ்வளோ பெரிய புகழோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் வசதியை பார்த்து உன்னோட பொண்ணு என்னோட பையன் தலையில் கட்டலான்னு திட்டமா? உன்னோட பொண்ணு இங்கே இருக்க முடியாமல் கண்டவனோடலாம் ஊரை மெஞ்சிக்கிட்டு வந்தால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா உன்னோட பொண்ணு. என்னோட பையன் ஒன்றும் ரேப் பண்ணலையே, அவளும் விரும்பி தானே கூட படுத்திருக்கா. இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னால் இப்படிப்பட்ட கேவலமான பொண்ணை நாங்கள் ஒரு நாளும் மருமகளாக ஏற்றுக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்களை வச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க.
ரோட்டில் உட்காந்து குடும்பமே அழுதது. இதை பார்த்த அக்கம் பக்கம் உள்ள எல்லோருக்குமே விஷயம் தெரியவே அவமானத்தில் அப்பா கூனி குறுகி போயிட்டார். நம்ம மகளுடைய வாழ்க்கையை இப்படி கேள்விக்குறியானது நினைத்து பெற்றோருக்கு பயமாக இருந்தது. இனி சதீஷை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து பொண்ணை கட்டி கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. மாப்பிள்ளை பார்க்கவும் ஆரம்பித்தாங்க. அப்போ தான் தினேஷ் என்கிற ஒரு பையனுடைய வரம் வந்தது. அந்த பையனுடைய குடும்பமும் மிடில் கிளாஸ் தான். பெருசாக எதையும் கண்டுக்க மாட்டாங்க. அதனால் அவனையே நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி அடுத்த மாதமே கல்யாண தேதியை பேசி முடிவு செய்தார்கள். எங்கள் திருமணம் பிப்ரவரி 14ஆம் தேதி அன்றுதான் முடிவு செய்யப்பட்டது. பிறகு எல்லா ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குறித்த நாளில் திருமணமும் நடந்தது. பிப்ரவரி 14ஆம் தேதி திருமணம் முடிந்தவுடன் தினேஷ் வீட்டுக்கு என்னை அழைத்து சென்றார்கள். அன்று இரவு அங்குதான் முதலிரவும் நடந்தது. என் வாழ்க்கையை அவ்வளவுதான், சதீஷால் எல்லாமே முடிந்துவிட்டது, இனி யார் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க என்று நினைத்திருந்தேன். அப்படி நினைச்ச எனக்கு கடவுள் ஒரு அன்பான கணவர் குடும்பத்தையும் கொடுத்துருக்காரு. இனி நம்ம சுதீஷை பற்றி நினைக்காம இவங்களுக்காக வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணினேன். என்னோட பெற்றோரும் இதை தான் சொன்னாங்க. ஆனால் எங்களோட நிம்மதி சந்தோஷம் 2 நாள் கூட நினைக்கல. பிப்ரவரி 15ஆம் தேதி காலை 7 மணிக்கு காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. எனது மாமியார் தான் கதவை திறந்தார்கள். அப்போது சுதீஷ் அங்கு இருந்தான். நீங்கள் யாருன்னு கேட்டதுக்கு, நான் பொண்ணு வீட்டு சொந்தக்காரன், கல்யாணத்துக்கு வர முடியல, அதான் நேரில் பார்த்து வாழ்த்தலாம்னு வந்தேன்னு சொல்லவும் அவனை அழைத்து வந்து ஹாலில் சோபாவில் உட்கார சொல்லிவிட்டு மாமியார் என்னை வந்து கூப்பிட்டாங்க. நானும் யாரேனும் நினச்சி வந்து பார்த்தேன். அங்கே பார்த்தா சுதீஷ். எனக்கு ஒன்றுமே புரியலை. என்ன சொல்ல போகிறானோ என்று பதட்டமாக இருந்தது. உடனே அவன் என் கணவர் அருகில் வந்து, நான் உங்கள் ஒய்ஃபோட முன்னாள் காதலன் என்றான். மேலும் அது மட்டுமல்ல, நான் அவளை அனுபவிச்சிருக்கேன், நான் அனுபவித்த பொண்ணு தான் உங்களுடைய மனைவி, நீங்கள் அவளை தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னான். இதெல்லாம் தெரியாமல் உனக்கு முதலிரவு வேற முடிஞ்சிருக்கு என்றான். அவன் இதை சொல்லும் போதே உறவினர்களும் இருந்தார்கள். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்த தினேஷ், அவள் இப்போ என்னோட பொண்டாட்டி, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி வெளியே போடா என்று கழுத்தை பிடித்து தள்ளினான். என்னதான் இருந்தாலும் நம்மளை நம்பி வந்த பொண்ணு எதையுமே முழுசாக தெரிஞ்சுக்காம அவளை சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டார். வெளியே போன சுதீஷோ இன்னொரு கேவலமான வேலையை செஞ்சான். அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் விசாரித்து கணவனுடைய மொபைல் நம்பரை வாங்கி அவனிடம் இருந்த ஃபோட்டோ வீடியோக்கள் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டான். இதில் நானும் அவனும் நிர்வாணமாக இருப்பது முதல் எல்லாமே இருந்தது. அதோடு நிறுத்தாமல் என் மாமனார் நம்பருக்கும் அதை அனுப்பி வைத்திருந்தான். மொபைலில் வந்த மெசேஜை பார்த்த கணவர் மாமனார் எல்லோருமே, அவன் சொன்னது உண்மைதானா, நல்ல குடும்பம்னு நினச்சி தானே மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருந்தாங்க. பிறகு என்னிடம் வந்து, இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை மறைத்து எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என எல்லோருமே சேர்ந்து திட்டி, இனி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்க. இப்போ தான் ஒரு வாழ்க்கை கிடைச்சதா சந்தோஷப்பட்டோம். எல்லாமே ஒரு நிமிஷத்தில் கலைஞ்சு போயிடுச்சு. அழுதுகிட்டே நடக்க ஆரம்பித்தேன். சுதீஷ் இப்படி செய்ய காரணம், அவனோட வீட்டுக்கு என் அப்பாவும் அம்மாவும் போய் சுதீஷ் எனக்கு செய்த துரோகத்தை அவங்க வீட்டில் சொன்னதுனால இப்படி செஞ்சிட்டான். எங்கள் வீட்டில் என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, வெளியிலையும் எல்லோருக்கும் தெரிஞ்சதால் யாரும் எனக்கு பெரிய அவமானமாக போயிடுச்சு. இப்படி செஞ்சவன் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு என் புகுந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட என்னோட கடந்த காலத்தை பற்றி சொல்லிட்டான். இதுக்கப்புறமா எங்கே போகிறது தெரியாமல் திரும்பவும் என்னோடய வீட்டுக்கு வந்து அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அழுதேன். இதை கேட்ட அப்பாவுக்கு சுதீஷ் மேலே கடுமையான கோபம் வந்தது. என்னை கூட்டிக் கொண்டு மறுபடியும் சுதீஷ் வீட்டுக்கு வந்தார். அங்கே அவனுடைய பெற்றோருக்கும் இவன் செய்த செயல் தெரிஞ்சும் வெளியில் நின்று கொண்டு, எங்கே வந்த, இங்கே உனக்கு இடமே கிடையாது, மரியாதையாக வெளியே போயிரு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க. ஒரு பக்கம் என் பெற்றோருக்கு என்ன சுதீஷோட வாழ வைக்கணும், இன்னொரு பக்கம் சுதீஷோட அப்பாவுக்கு அவனை இதில் இருந்து காப்பாற்றணும். இது மட்டும்தான் யோசித்தாங்க. என்னை பற்றி யாருமே கொஞ்சம் கூட யோசிக்கலை. இப்படி ஏதாவது நடக்கும் என்று நினைத்தது. நான் போகும்போதே விஷ பாட்டிலை எடுத்துக்கொண்டு தான் போனேன். ஒன்று என்னை சுதீஷோட சேர்த்து வைங்க, இல்லைனா இங்கே நான் விஷத்தை குடிச்சிட்டு சாக போகிறேன் என்று சொன்னேன். இதை பார்த்த என் அப்பா என் மகளை தற்கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு வந்து இவனை நான் சும்மா விட மாட்டேன். உடனே பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சுதீஷ் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்க. இதனால் நம்ம மகளோட வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அங்கேயும் சுதீஷ் குடும்பத்தோட செல்வாக்கால் எதுவுமே நடக்கலை. முதல்ல போலீஸ் இதை காதல் விவகாரம் தானே, உங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு நான் சொன்னாங்க. ஆனால் என்னோடய அப்பாவோ இப்படி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சு சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனதால்
வேறு வழி இல்லாமல் எஃப்ஐஆர் பதிவு செய்தார்கள். இதை இப்படியே விட்டுட்டா பெருசாக எந்த நடவடிக்கையும் எடுக்காது அப்படின்னு கமிஷனர் ஆஃபீஸு போய் அங்கேயும் இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, உடனே ஆக்ஷன் எடுக்க சொல்லி சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆர்டர் கொடுக்கவே வேறு வழி இல்லாமல் போலீஸ் நேராக சுதீஷ் வீட்டுக்கு போய் சம்பந்தப்பட்ட எல்லோரையுமே அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க மேலே ஐபிசி செக்ஷனில் கேஸும் ஃபைல் பண்ணி சிறையிலையும் அடைச்சாங்க. இதோட விசாரணை இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்படியாவது தன்னோட பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும். என்னோட பெற்றோரும் என்னோட சேர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. முதல்ல அவனை பார்த்தப்போ என் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் அவனால் தான் கிடைக்க போகுதுன்னு நினச்சேன். அப்படின்னு நினச்சி உண்மையாக கடைசி வரைக்கும் அவனை நான் காதலித்தேன். ஆனால் இப்போது என்னோட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தையே நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டான். இதே மாதிரியான சம்பவங்கள் வெவ்வேறு வழிகளில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னதான் உண்மையான காதலாகவே இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவனோட ஒன்றா இருப்பது, நம்மளோட நியூடு புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பகிர்கிறது எல்லாமே இது போன்ற பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதே நிதர்சனமான உண்மை. திருமணத்துக்கு முன்னாடி என்னதான் நீங்கள் உயிருக்கு உயிராக காதலித்தாலும் நான் பண்ண தப்பை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க.